பொதுவா வீட்ல பேசக்கூடாத வார்த்தைகள் அப்படின்னா என்ன? என்னன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க இல்லங்கள்ல பயன்படுத்தாதீங்க அப்படின்னா என்ன வார்த்தை? வார்த்தைன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா. நீங்கள் சொன்னீங்களே ஒரு சொல்லால் எது வேணால் வெல்லலாம், ஒரு சொல்லால் எது வேணாலும் கொல்லலாம். ரொம்ப வெல்லும் கொல்லும். நீங்கள் சொன்னது உண்மையான வார்த்தை. அது ரொம்ப எந்த இடத்துல விடுறோம், இடம் ஏவல் பொருள்ன்றதுக்கு சொல்கிறாங்க. எந்த இடத்துல எதை தான் பயன்படுத்தும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒன்று சொல்கிறேன், நான் நாட்டு நடப்பை பற்றி பேசலை. நம்ம சொல்லப்போனால் நல்ல பரிசுத்தமான இடம் வந்து நம்ம பூமி தான். ஆன்மீக பூமி இதுதான் ஆன்மீக பூமி இதுதான். சும்மா பவராக இருக்கிறவங்க நெஞ்சில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க இருக்காங்க. அப்படின்றவங்க நம்ம இதுவும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேலையோ உங்களோட கடமை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க, வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். மருஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் பொதுவா வீட்ல பேசக்கூடாத வார்த்தைகள் அப்படின்னா என்ன? என்னன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க இல்லங்கள்ல பயன்படுத்தாதீங்க அப்படின்னா என்ன வார்த்தைகளை சொல்லுவீங்க? இப்போ யாருமா பேசாமல் இருக்கிறா? குறை பேசுறது தான் ஒரு டைம் ஆகிடுச்சு. அதுவும் ஒரு மாதம் ரீசார்ஜ் இருக்கிறது போதும். 3வது ஃப்ளாட்டில் இருக்குது, 7வது பிளாக்ல என்ன நடக்குது, ஜி பிளாக்ல நடக்குது, ஹெச் பிளாக்ல நடக்குது, முழுக்கணும் பேசுகிறதே ஒரு பொழப்பாக வச்சுருக்காங்க. நம்ம பெண்கள் வந்து பிஸியாகவும் இருப்பாங்க. அந்த பிஸி ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வேலையாகவே எல்லா பெண்களும் கிடையாது, சில பெண்கள் இருக்காங்க. ஆனால் 4 சொல்லுவாங்க, 4 பொம்பளைங்க வீடு நாசமாக போயிடுன்னு. இப்போ 4 பொம்பளைங்க சேர்த்து வச்சுங்க, 4 ஆம்பளைங்க சேர்த்தா கெட்டு கொடுத்துறாங்க. இப்போ பொசசிவ் ஆகிடுச்சு. இப்போ வார்த்தைன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா. நீங்கள் சொன்னீங்களே ஒரு சொல்லால் எது வேணால் வெல்லலாம், ஒரு சொல்லால் எது வேணாலும் கொல்லலாம். ரொம்ப வெல்லும் கொல்லும். நீங்கள் சொன்னது உண்மையான வார்த்தை. அது ரொம்ப எந்த இடத்துல விடுறோம், இடம் ஏவல் பொருள்ன்றதுக்கு சொல்கிறாங்க. எந்த இடத்துல எதை தான் பயன்படுத்தும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒன்று சொல்கிறேன், நான் நாட்டு நடப்பை பற்றி பேசலை, நம்ம வீட்டு நடப்பை பற்றி பேசுகிறேன். நீங்கள் எது விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு எது திணிக்கிறீங்களோ அதை நாளைக்கு அவங்க வெளியில் பேசுவாங்க. நீங்கள் எது செஞ்சு காட்டுறீங்களோ அதை தான் பசங்க வெளியே செய்வாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோனி அப்பா, ஹீரோனி அம்மா அப்பா தான் ஹீரோனிலாம். ஆமாம்மா, குறிப்பிட்ட வயசு வரையும் பார்த்தீங்கன்னா அதான் உண்மை. அவன் அப்பா தான் அவனுக்கு ஹீரோவாக தெரியும், அம்மா தான் ஹீரோனே தெரிவாங்க குறிப்பிட்ட ஏஜ் வரையும். ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்கு குழந்தைங்களுக்கு மெச்சூர் ஆகிற வரையும். மெச்சூர் ஆகிட்டா அவங்க போய் நம்மளை ஓரம் கட்டிட்டு அவங்க ரியல் ஹீரோட்ட போயிடுவாங்க. அப்போ அது வரையும் அந்த மெச்சூர் ஆகிற வரையும். ஆனால் அதுதான் விதைன்னு சொல்கிறது. விதையை கரெக்டாக விதைச்சாதான் அது கரெக்டாக வளர்றதோ கோணமானலாம் வர்றதோ இருக்குது. ஸோ உங்கள் பிள்ளைங்க முன்னாடி தயவு செஞ்சு அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. இந்த அசிங்கமான வார்த்தைக்கு 4 விஷயம் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், ஆனால் விஷயம் ஒன்று தான். அசிங்கமாக பேசுகிறது, மற்றவன் தாயும் சரி, மற்றவன் மனைவியும் சரி, மற்றவன் அக்காவையும் சரி, மற்றவன் தங்கச்சியும் சரி, மற்றவன் உறவை வச்சு தயவு செஞ்சு தவறான வார்த்தையை அசிங்கமாக பயன்படுத்தாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் தான் அதிகமாக நடக்குது. ஆமாம், பேட் வாய்ஸ் பேசுகிறது இந்தியாவில் தான் அதிகம். இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் பேசுகிறாங்க. அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் அது ஒரு ஜாலிக்கு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. நார்மல் வேர்டு இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கிற ஊரை நம்ம தானே சுத்தம் பண்ணுறோம். சொல்லுங்கள், நம்ம தானே ஓரளவுக்கு மாற்றிக்கணும். கண்டிப்பாக சொல்ல போனால் நல்ல பரிசுத்தமான இடம் வந்து நம்ம பூமி தான். ஆன்மீக பூமி இதுதான் ஆன்மீக பூமி இதுதான். சும்மா பவராக இருக்கிறவங்க நெஞ்சில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க இருக்காங்க. அப்படின்றவங்க நம்ம இதுவும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக. அது ஒரு பந்தாக்குன்னு பேசுறது ஒரு வார்த்தையாம்மா. ஏன் பேசாதன்றீங்கன்னா, அந்த நம்ம சொற்பொழிவுன்னுவோம். என்ன அர்த்தம்னா, நம்ம பேச 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 தான் அதோட வைப்ரேஷன் உங்களுக்கு சுற்றி கிரியேட் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, இறைவா இறைவா சிவா 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 சிவன் சொல்லி பாருங்கள், சிவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ சாய்ராம் 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 சொல்லி பாருங்கள், சாய்ராமோட உங்களுக்கு பக்கத்திலே காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அல்லா 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 நபி நபி நம்ம சொன்னோம்னா அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும். பா அல்லா தொல்லாப்பா, எது தோணும் அல்லா தலா இருக்காம்பா, அல்லா தலா இருக்காம்பா, அல்லா இருக்காம்பா, ரப்பு இருக்காம்பா,
மாலிக் இருக்கான். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன ஆகணும், அதோட சுற்றி நம்ம வைப்பு வந்துடும், அதோட பாசிட்டிவ் வைப் வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம வாய்க்கு வந்ததில்ல அம்மாவையும் தங்கச்சியும் சித்தப்பாவையும் பெரியப்பாவும் அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தோம்னா நம்மளை சுற்றி என்ன ஆகும்னா தெய்வம் கிட்ட நெருங்காது. அம்மாவா இல்லையா? கண்டிப்பா நெகட்டிவிட்டி தான் ஃபார்ம் ஆகும், அந்த பாசிட்டிவ் வைப் இருக்காது. ஒரு 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 அசிங்கமான ஒரு இடம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசிங்கத்தை போய் சேரும். நீ சுத்தமாக இருந்து பாருங்க, அசிங்கம் கிட்ட வராது. ஒரு கடிக்கிற ஒரு பூச்சியே வந்தாலும் எங்கே அழுக்கு இருக்குது, எங்கே பூச்சி இருக்கோ அங்கே தான் போய் அடைக்கலமாகும். அப்போ அந்த மாதிரி உன்னை சுற்றி தான் அது வரும். நீ சுத்தமாக இருந்த பாரு, உங்ககிட்ட எதுவுமே நெருங்காது. அந்த மாதிரி தான் தயவு செஞ்சு பிள்ளைங்க முன்னாடியும் தவறாக அசிங்கமாக பேசாதீங்க. உங்களோட வீட்லேயும், நீ வீடு தானே யார் ரூம் தான் நினைக்காதீங்க, வீட்லேயும் பேசாதீங்க. இன்றைக்கி வீட்டில் யார் மேலே பேசுகிறதுல ஹாலில் பேசுவீங்க, ஹாலில் பேசுகிறது தான் தெருவில் பேசுவீங்க, தெருவில் பேசுகிறது தான் ஊருக்குள்ளே பேசுவீங்க. ஸோ வளரும். அது நம்ம 2 பேர் தான் நினைக்காதீங்க. 2 பேரில் நீ கண்ணாடியை பார்த்து கூட பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற நினச்சிங்கன்னா அதிகமாக பேசாதீங்க. 1. 2வது அசிங்கமாக பேசாதீங்க. 3வது புறம் பேசாதீங்க. 3வது புறம் பேசாதீங்க. 4வது ஒன்று எவங்கிட்டையும் பேசாதீங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், உங்களோட வேலை பெஸ்ட்டு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். கேட்டால் பதில் சொல்லுங்கள். ஏன்னா யார் ஒரு நபர் அளவோடு பேசுகிறானோ அவன் தான் லீட்ரு. நீங்கள் என்ன கேட்கலாம்னா, மாலிக் பாய் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களான்னு. நான் வீடியோவில் பேசுகிறது மற்றவன் பேசி மாட்டிக்கக்கூடாது, மற்றவன் தவறு செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னா உங்களுக்கு அண்ணனாவோ தம்பியாவோ நான் பேசுகிறேன். இல்லைன்னா என்னோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாளைக்கே நீங்கள் வீட்டுக்கு காஃபி சாப்பிட வந்தாலுமே நானே பேச மாட்டேன் உங்ககிட்ட. சீரியஸாக தான். ஏன்னா வார்த்தையை விட மாட்டேன். ஏன்னா எந்த இடத்துலையும் வார்த்தை விடக்கூடாது. நம்மளை அறியாமல் நம்ம தப்பு நினைக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு அளவோடு பேசுங்க. இடம் எங்கே நின்று பேசுகிறோன்னு யோசிச்சு பேசுங்க. தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன், ரிப்பீட்டாக பரவாயில்ல, அசிங்கமான வார்த்தை பயன்படுத்தாதீங்க. பிள்ளைங்க முன்னாடி பயன்படுத்தாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தாதீங்க. ரோட்டில் பப்ளிக் பிளேஸில் பயன்படுத்தாதீங்க. கோவிலில் பயன்படுத்தாதீங்க. உங்கள் பெட்ரூமில் ஹாலில் பயன்படுத்தாதீங்க. அசிங்கமான வார்த்தையை மறந்துடுங்க. அது நம்ம யூஸ் இல்லாத, நம்மளுக்கு சொல்லி கொடுக்காத ஒரு பாடம் தான் அது அசிங்கமான வார்த்தை. ஆமாம், தானாக வந்து ஒட்டிக்கிட்டது. சொல்லி கொடுத்த பாடத்தை விட்டுடுறோம், கற்றுக்கின பயிற்சியை விட்டுடுறோம், ஸ்போர்ட்ஸில் விட்டுடுறோம், ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் எக்ஸட்ரா எல்லாத்தையும் விட்டுடுறோம். அசிங்கமாக பேசுகிறது மட்டும் ஒரு வேலையாக வச்சுக்கிறோம். எடுக்கிற படமே பார்த்தீங்கன்னா இப்போது 90% படம் அப்படி தான் வருது. ஏன் கதையாக இல்லை? அந்த வார்த்தை பேசி பார்த்தா தான் கை தட்டுவாங்களா? சென்சார்னு 18 போட்டால் போதுமா? ஏன் 3 மாதம் கழிச்சு டிவி ரிலீஸ் பண்ணுறானே அப்போ பார்த்து தானே தீர்றோம். யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணுறாங்களே, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறாங்களா, அப்போ வருது இல்லை? தியேட்டரில் நீ சென்சார் போட்டுருவா, 18 பண்ணி உள்ளே இல்லை. அப்போ நீ ஓடிடியில் ஒரு ஆன்லைனில் விடும்போது எடுத்து பார்க்குறாங்களே, அப்போ பசங்க கெட்டு போகிறாங்களே. எவ்வளவோ இருக்குது. அந்த அசிங்கமான வார்த்தை பேச திணிக்க பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கீழே தான் இருப்போம், மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், அசிங்கமாக பேசாதீங்க, தவறாகவும் பேசாதீங்க, அதிகமாகவும் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன வேலையோ, உங்களோட கடமை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். பேசுவதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிருக்கும். என்னென்ன வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்றத தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.